ஒன்றுதான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுகளை சரி செய்து ஒன்றுபடாவிட்டால் உங்கள் ஓட்டை படகில் கூட்டணிக்கு ஒருவரும் வரமாட்டார்கள். அதிமுக தோற்று கொண்டிருக்கும் கட்சி, தொடர்ந்து தோற்கிற கட்சி, எடப்பாடி ஒரு தோல்வியின் தலைமை என்பது தீர்மானமாக மக்கள் மன்றத்தில் உறுதி செய்யப்பட்ட பிறகு தோற்றுக்கிட்டே இருக்க ஒரு கட்சியை நாம் போய் காப்பாற்றணும் அப்படின்னு எந்த கூட்டணி கட்சியாவது விரும்புமா? இன்னைக்கு கூட சொல்றாரு சார், எல்லாரும் எதிர்பார்க்கும் கூட்டணி நிச்சயம் அமையும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பும் இதைத்தானே சொன்னார். பிரம்மாண்ட கூட்டணி, மகா கூட்டணி, மெகா கூட்டணி என்றெல்லாம் சொன்னார் அல்லவா? இப்போ என்ன சொல்றாரு? நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல். அப்போ ஏன் நீ போட்டியிட்ட? நாடாளுமன்ற தேர்தல் உங்கள் இலக்கிலேயே இல்லை என்று சொன்னால் போட்டியை தவிர்த்திருக்கலாமே. உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் தவிர்க்கலையா? புரிதா உங்களுக்கு? மாநகராட்சி தேர்தல்களை தவிர்க்கலையா? அதுபோல் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் எங்கள் இலக்கிலேயே கிடையாது, இந்திய நாட்டை யாரோ ஆட்சி செய்து கொள்ளட்டும். நான் என்ன கேட்கிறேன், முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் 3ஆம் பெரும் கட்சியாக இருந்து இந்த நாட்டின் எதிர்கட்சிக்கு நிகரான பலத்தை கொண்டு நாடாளுமன்றத்தினுடைய தரைதளத்தில் ஒரு திராவிட இயக்கத்திற்கு தனி அலுவலகம் பெற்ற வரலாற்றை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை வழிநடத்துவதாக சொல்கிற எடப்பாடி நாடாளுமன்றம் எங்களுக்கு இலக்கல்ல என்று சொன்னால் அப்போ ஏன் போட்டியிட்ட? அப்போ ஏன் தொண்டர்களுடைய உழைப்பை ஏன் வேஸ்ட் பண்ண? அந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவனெல்லாம் கடனாளி ஆயிட்டானே, ஏன் கஷ்டப்பட்டு கடனாளிகளை உருவாக்கினேன்? உனக்கு தான் இலக்கு இல்லையே, விட்டு விட்டு போயிருக்கலாம் அல்லவா? இவையெல்லாம் ஒரு தலைவன் பேசுகிற பேச்சா? ஆக என்னை பொறுத்தவரை 2026 வரை இவர் இப்படியே சொல்லி கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒன்றுபடாத அதிமுகவை நோக்கி ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வராது.